ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஃபுல்லாக வாட்டரில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு அதிலோடைய கண்டினியூஷன் பார்ப்போம். ஐ டுக் ஸ்டாக் ஆஃப் த லைஃப் போட். டுக் ஸ்டாக் அப்படின்னாக்கா அசஸ் பண்ணுறது. நான் லைஃப் போட்டில் என்னென்ன இருக்குன்றது பார்த்தேன். அதாவது அந்த லைஃப் போட்டை அப்படியே ஒரு அசஸ்மெண்ட் போடுவோம் இல்லையா, ஒரு மெஷர். என்னென்னா இட் வாஸ் 3.5 feet டீப், எவ்வளவு ஆழம் இருக்குது. 8 feet வைடு, எவ்வளவு அகலம் இருக்குது. அண்ட் 26 feet லாங், நீளம் எக்ஸாக்ட்லி எவ்வளோ அப்படின்றத அந்த மெஷர்மெண்ட், லைஃப் போட்டோட மெஷர்மெண்ட். I know because it was printed on one of the side benches in black letters. It also said that the lifeboat was designed to accommodate a maximum of 32 people. Wouldn't that have been merry, sharing it with so many? Instead we were 3 and it was awfully crowded. அதாவது பிளாக் லெட்டர்ஸில் பிளாக் கலரில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா அந்த போட்டோட நேம் வந்து எழுதியிருக்காங்க. அந்த ஷிப்பில் சொன்னால சிம்சம்னு சொல்லிட்டு, அது பனாமா, அந்த 2 நேமே என்ன பண்ணுவாங்க அது சைடில் எழுதியிருக்காங்க, பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா 32 people வந்து அதில் வந்து ஜேர்னி பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் நாங்கள் வந்து 3 பேர் தான் இருக்கோம். எப்படி அந்த 32 பேர் இருந்தாக்க ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல, ஆனால் 3 பேர் தான் இருக்கோம். ரொம்ப ஆனால் அந்த 3 பேருமே நாங்கள் ரொம்ப க்ரௌடடாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் சீம்ஸ் ஆரஞ்ச் இஸ் த கலர் ஆஃப் சர்வைவல் பிகாஸ் த ஹோல்ஸ் இன்சைட் ஆஃப் the boat and the tarpaulin and the life jackets and the life buoy and the oars and most every other significant object aboard was orange. Even the plastic headless whistles were orange. ஸோ அந்த திங்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தார்பாலினே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர்லாம் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஆரஞ்சு கலர் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்காக அது மாதிரி சொல்கிறோன்னா, இப்போ ஃப்ளட்டுலாம் வந்துச்சுல்ல, இப்போ சென்னையில் வந்ததெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த ரெஸ்கியூ டீம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்லாம் அந்த கவர் இருக்கு இல்லையா, அது போட்டுப்பாங்க. அந்த ரப்பர் டியூபு, அதுக்கப்புறம் அவங்க போட்டுக்கிற அந்த கோட்டு, ஓவர் கோட்டு, சரிங்களா, அந்த ரெஸ்கியூ கோட் அது பார்த்திங்கனாக்கா ஃப்ளோட்டிங் ஆகிற மாதிரி இருக்கும். அது தண்ணியில் மூழ்காமல் இருக்கிறதுக்காக அது போட்டுப்பாங்க, அந்த ரெஸ்கியூ டியூப். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் தான் போட்டுப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு லைஃப் கலர் மாதிரி பளிச்சுன்னு தெரியும், பார்க்குறவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும் அப்படின்றதுக்காக, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றதுக்காக உள்ளது. ஸோ எல்லாமே ஈவன் விசில்ஸ் வேறு அதில் வந்து என்ன இருக்குதான், விசில்ஸும் ஆரஞ்சு கலர் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The words Simsam and Panama were printed on each side of the bow in stock. அதில் எழுதுக்காங்க பாருங்கள், black Roman capitals. I did not grasp all these details and many more right away. They came to my notice with time and as a result of necessity. I would be in the direst of dire straits, facing a bleak future, when some small thing, some detail would transform itself and appear in my mind in a new light. நான் வந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்தது எனக்கு என்னென்னா, ஏதாவது ஒரு டீட்டெயில், ஏதாவது ஒன்று தெரியாதா அந்த லைஃப்குள்ளே, ஏதாவது நமக்கு தேவையானது நம்ம ஃப்யூச்சரில் எப்படி நம்ம வந்துருவோம், உயிர் வாழ்ந்துருவோம் அப்படின்றதுக்கான ஏதாவது ஒரு இது கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கோம். அடுத்தது இட் would no longer be the small thing it was before. ரொம்ப நேரம் எதுவுமே கிடைக்கல, பட் the most important thing in the world, the thing that world would save me life. ஆனால் எது நான் வந்து தேடிட்டு இருக்கணும், அதுதான் என்னுடைய லைஃப்பை சேவ் பண்ண போகுது. எதுனா தண்ணி தான். திஸ் ஹேப்பன் டைம் அண்ட் அகெயின். ஹவு ட்ரூ இட் இஸ் தட் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். ஹவு வெரி ட்ரூ. அதாவது நமக்கு ரொம்ப ஒரு தேவை இருக்கும்போது தான் அதோடைய அருமை புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி தேவை அப்படிங்கிறது மதர் ஆஃப் இன்வென்ஷன். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். இது எவ்வளோ ஒரு உண்மை தெரியுமா. ஆனால் இந்த உண்மையை நான் இப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தேவை வந்து தேடிட்டு இருக்கேன். அப்போதைக்கு அவனுடைய தேவை என்னென்னா அந்த தேர்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணணும், குவென்ச் பண்ணணும், அதாவது தணிக்கணும் அப்படிங்கிறது தான். And what if the supplies were at the bow beneath the tarpaulin? அதாவது அது மட்டும் இருந்துச்சுன்னா, அந்த தார்பாலின் எடுத்து அங்கே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுது? I turned and crawled back. நான் போயிட்டு தவழ்ந்து போகிறேன். I felt like a dried out lizard. எப்படி இருந்தது நான் தவழ்ந்து போகிறது அப்படின்னா, ஒரு ரொம்ப டயர்டான ஒரு பள்ளி வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா தவழ்ந்து போகல, அந்த மாதிரி ஒரு லிசார்ட் மாதிரி நான் போயிருந்தேன். I pushed down on the
டார்பாலின் என்ன பண்ணேன்னா தள்ளுனேன், கீழே அழுத்தினேன். ஏன்னா இட் வாஸ் டால்டி ஸ்ட்ரெச்சர், அது ரொம்ப டைட்டாக இழுத்து கட்டியிருந்தாங்க. இஃப் ஐ அன்ரோல்ட் இட் ஐ வுட் கிவ் மை செல்ஃப் access to what supplies might be stored below, but that meant creating an opening onto Richard Parker's den. நான் அதை அன்ரோல் பண்ணேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக என்னால் அந்த சப்ளைஸ் எல்லாத்தையும் என்னால் என்ன பண்ண முடியும், கீழே இருக்கிறத பார்த்து அதை எடுக்க முடியும். பட் அது எடுத்துட்டேன் அப்படின்னா ரிச்சர்ட் பார்க்கர் என்ன பண்ணுது, அதுதான் அது ஒரு ஷெல்டர் மாதிரி அதில் தான் உட்காந்துருக்கு. ஸோ அதோட தான் நான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். தெர் வாஸ் நோ கொஸ்டின், thirst pushed me on. சரி, இதுக்கப்புறம் எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. எனக்கு வந்து தாகம் போட்டு தவிக்குது அப்படின்னு ஐ அன்ரோல் இட் a little. கொஞ்சமாக என்ன பண்ணேன், அதை அன்ரோல் பண்ணேன், அதாவது சுருட்டுனதோ immediately I was rewarded. எனக்கு அதுக்கான பலன் கிடைச்சிது. The bow was like the stern. அது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் முன்னாடி பக்கமும் இருக்குது. அந்த கூர்வான முனை ஃப்ரண்ட் சைட். இட் ஹேட் அண்ட் எண்ட் பெஞ்ச், அங்கேயும் ஒரு பெஞ்ச் மாதிரி இருந்துச்சு. அண்ட் அப்பான் இட் just a few inches from the stern a gas glittered like a diamond. ஒரு தாழ்பால் மாதிரி இருக்கிற அந்த லாக் வந்து டைமண்ட் மாதிரி கிளிட்டர் ஆணுச்சு அந்த வெளிச்சத்தில். there was the outline of a lid. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லிட் மூடி மாதிரி இருக்கிறது வந்து இருந்துச்சு. my heart began to pound. I unrolled the tarpaulin further. இன்னும் கொஞ்சம் சுருட்டினேன். I peeked under. கீழே எட்டி பார்த்தேன். the lid was shaped like a rounded out triangle 3 feet wide and 2 feet deep. ஸோ அது எவ்வளோ ஆழம் இருந்துச்சு அப்படின்றத அது பக்கத்தில் பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். அது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அப்படியே இந்த பக்கம் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னாக்கா ஓப்பன் ஆகும். அட் தட் மொமெண்ட் ஐ பர்சீவ்ட் an orange mass. ஐ jerked. ஒரு ஆரஞ்சு கலரில் ஏதோ அப்படி பெருசாக அந்த மாதிரி இருந்துச்சு. உடனே எனக்கு பயமாயிடுது. I jerked my head back. பின்னாடி வந்துட்டேன். பட் த ஆரஞ்ச் வாஸ் நாட் மூவிங் அண்ட் டிட் லுக் ரைட். ஆக்சுவலி அதை வந்து புலின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டான், பயந்துட்டான். ஆக்சுவலி அது மூவ் ஆகலை அப்படின்னு தான் ரியலைஸ் பண்ணான். ஓஹோ, அது ஆரஞ்சு கலரில் இருக்கிற திங்ஸ் அப்படின்ட்டு. ஐ லுக்ட் அகெயின். இட் வாசன்ட் எ டைகர். ஓப்பா, இது ஒன்றும் டைகர் இல்லை அப்படின்னு சொன்னேன். இட் வாஸ் த லைஃப் ஜாக்கெட். அது என்ன அப்படின்னா அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டுப்பாங்க இல்லையா ரெஸ்கியூ டூம்லாம், அதுதான். there were a number of life jackets at the back of Richard Parker. அதாவது நிறைய லைஃப் ஜாக்கெட் இருக்குது. அதாவது ஆல்ரெடி சொல்லியிருக்காங்களே 32 people வந்து அதில் ஜேர்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து போகலாம் அப்படின்னா, சப்போஸ் அந்த லைஃப் போட்லேயும் ஏதாவது பிரச்சனை இன்கேஸ் தண்ணியில் குதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய இருந்துச்சு. A shiver went through my body between the life jackets, partially as if through some leaves I had my first unambiguous clear-headed glimpse of Richard Parker. It was his haunches I could see, and part of his back, tawny, striped and simply enormous. He was facing the stern, lying flat on his stomach. He was still except for the breathing motion of his sides. I blinked in disbelief at how close he was. He was right there, 2 feet beneath me, stretching. I could have pinched his bottom, and between us there was nothing but a thin tarpaulin easily got round. ஸோ எனக்கு கொஞ்சம் ஒரு நடுக்கம் இருந்துச்சு என்னுடைய உடம்புலாம். ஏன்னா அந்த லைஃப் ஜாக்கெட் பார்த்தோன்னா நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னாக்கா அது ஒரு டைகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எனக்கு நடுக்கம் எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி வரதுக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அனாம்பிகஸ் அப்படின்னாக்கா குழப்பமற்ற அப்படின்னு சொல்லிட்டு அதிலேக்குள்ளே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஒரு லுக்கு ரிச்சர்ட் பார்க்கரையும் திரும்பி பார்த்துட்டு ஆஹா ரிச்சர்ட் பார்க்கர் இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா அந்த ரிச்சர்ட் பார்க்கருக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தார்பாலின் மட்டும்தான். அதாவது ரிச்சர்ட் பார்க்கர் இருக்குது, அதுக்கு மேலே வந்து இவன் படுத்திருக்கான். அதாவது அந்த இதை தேடிட்டு போனதுனால இடையில இவங்க 2 பேருக்கு இடையில என்னென்னா அந்த தார்பாலின் மட்டும்தான் இருக்குது. மை ஐஸ் இமீடியட்லி ஃபெல் அப்பான் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். அதுக்கப்புறம் நான் எதுக்காக வந்தேன் இந்த பக்கம் தார்பாலினில், எதுக்கு இந்த மாதிரி தவழ்ந்து வந்தேன் அப்படின்றத என் கண்ணு தேட ஆரம்பிச்சிது. எதுக்கு, தண்ணிக்கு தான். வெதர் இன் எ பாட்டில், அ tin can or a carton, water is unmistakably packaged. On this lifeboat, the wine of life was served in pale golden cans that fit nicely in the hand. சரி, ஏதாவது ஒரு டின்னு இல்லை அதில் ஏதாவது ஒரு பாட்டில் ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கிறப்ப அதில் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு சொல்லி எழுதியே ஒரு லேபிள் போட்டு பிளாக் லெட்டர்ஸில் எழுதியிருந்துச்சு. ஹெச்பி ஃபுட்ஸ், அது சாப்பிட்றதுக்கான ஹெச்பி ஃபுட்ஸு. அது யாருன்னா விட்னஸ்னால்
அந்த ஒயின் மர்ச்சன்ட்ஸ் இருக்காங்களா அவங்க வந்து இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த ஹெச்பி ஃபுட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது 500 ml அப்படின்னு போட்டிருக்கு. அது வந்து ஒவ்வொரு டின்னும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 500 ml இருக்கும். There were stocks of these cans too many to count at a glance. அதுமாரி அந்த மாதிரி 500 ml உள்ள அந்த கண்டென்ட்டில் அந்த டின்னு இவ்வளோ அந்த கேன் இருக்கு இல்லையா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னாக்கா அந்த பெப்சி அப்படின்லாம் வந்து டின்னில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளது நிறைய இருக்குது. அதை பார்த்த உடனேலாம் கண்ணால் எண்ண முடியாது, அந்த அளவுக்கு நிறைய இருக்குதான். With a shaking hand I reached down and picked one up. It was cool to the touch and heavy. I shook it. The bubble of air inside made a dull glub 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 sound. I was about to be delivered from my hellish thirst. My pulse raced at the thought. I only had to open the can. I paused. அதாவது அந்த இதை எடுத்துக்கிட்டு இப்படி ஷேக் பண்ணி குலுக்கி பார்ப்போம்ல, இப்போ இளநீலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேங்காவை எடுத்து கொஞ்சம் அந்த தேங்காவை ஷேக் பண்ணி பார்த்தா அது ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த டின்னில்னா அது அந்த கேனில் சவுண்டு வருது. வந்ததும் அப்பா என்னுடைய இந்த மோசமான தேர்ஸ்ட்டை முதல்ல இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கிடச்சிருச்சு. இப்போ உடனே நான் வந்து ஆஹா இது எப்படி ஹவுட் ஐ டூ தட், ஓப்பன் பண்ணணும் இல்லையா, எப்படி ஓப்பன் பண்ணுறது. ஐ ஹேட் ஏ கேன், என்கிட்ட கேன் இருக்குது. ஷியர்லி ஐ ஹேட் ஏ கேன் ஓப்பனர். கேன் இருக்குன்னா கேன் ஓப்பனர் இருக்கணும் இல்லையா. ஐ லுக்ட் இன் த லாக்கரை பார்க்குறேன். தெர் வாஸ் எ கிரேட் குவான்டிட்டி ஆஃப் திங்ஸ். நிறைய திங்ஸ் இருக்குது, பட் அதில் லாக்கர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஐ ரம்மேஜ்ட் அவுட். அப்படியே ஒரு இங்கேருந்து ஆரம்பிக்கணும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல் சும்மா கலாம்லான்னு போட்டு தேடுறான், கிடைக்கல. ஐ வாஸ் லூசிங் பேஷன். என்னோட பொறுமையை நான் என்ன பண்ணிட்டேன், இழந்துட்டேன். ஏக்கிங் எக்ஸ்பெக்டேஷன் ஹேட் ரன் இட்ஸ் ஃப்ரூட்ஃபுல் கோர்ஸ். எப்படியாவது என்னுடைய அந்த தேடுதல் வழியோட கூடிய அந்த எதிர்பார்ப்பு ஏதாவது ஒரு பயனை கொடுத்துறாதா அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேட் டு ட்ரிங்க் டவுன். கண்டிப்பாக நான் குடிச்சே ஆகணும், தண்ணி குடிக்கணும், இல்லைனா செத்துணும், ஆர் ஐ வுட் டை, செத்துடணும். ஐ குட் நாட் ஃபைண்ட் த டிசைர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், பட் தெர் வாஸ் நோ டைம் ஃபார் யூஸ்லெஸ் டிஸ்ட்ரெஸ். ஸோ எனக்கு என்ன இல்லை, மற்ற அதை பற்றி நினைக்கிறதுக்கான டைமே இல்லை இப்போதைக்கு. நான் ஒரே ஒரு தான், ஒன்று தண்ணி குடிக்கணும், இல்லைனா சாகணும். தண்ணி குடித்தா மட்டும்தான் நல்லா சர்வை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஆக்ஷன் வாஸ் நீடட். குட் ஐ ப்ரைஸ் இட் ஓப்பன் வித் மை ஃபிங்கர் நெயில்ஸ். ஐ ட்ரைட். சரி நம்ம விரலால் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா, ஓப்பன் பண்ண முடியல. ஐ குடின்ட், முடியலை. மை டீத், பல்லால் இட் வாஸ்ன்ட் ஒர்த் ட்ரையிங், அது கண்டிப்பாக முடியாது, பல் உடஞ்சிரும். ஐ லுக்ட் ஓவர் தி கனல் அப்படின்னாக்கா அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், கன்வேல்னு கொடுத்துருப்பாங்க. அந்த எட்ஜு மாதிரி இருக்கும், அந்த கூறு வந்துருக்குல்ல ஷார்ப்பாக, அதுக்கு பக்கத்தில் இருக்க எட்ஜு மாதிரி அந்த கனலில் வச்சு இது பண்ணலாங்க. இந்த டார்பாலின் ஹூக்ஸ், அந்த ஹூக்ஸில் இது பண்ணலாமா. ஷார்ட் பிளண்ட் அண்ட் சாலிடு, ஷார்ட்டாகவும் இருக்கும், சின்னதாக கொஞ்சம் முழுக்கட்டையாக இருக்கும், அதுக்கப்புறம் சாலிடு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஐ நீல்ட் ஆன் த பெஞ்ச் அண்ட் லீன்ட் ஓவர் holding the can with both my hands. I sharply brought it up against a hook. A good dint. I did it again. Another dint next to the first. By dint of dinting, I managed the trick. A pearl of water appeared. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்ம எட்ஜில் உட்காந்துக்கிட்டு அந்த ஹூக்கில் வச்சு அப்படியே மோதி அந்த டின்னை ஓப்பன் பண்ண பார்க்குறேன். ஒரு நிறைய தடவை அதை இடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பேர்ல் ஆஃப் ஒரு முத்து, தண்ணி முத்து, அதாவது தண்ணி அப்படியே பேர்ல் ஆஃப் வாட்டர் வந்து அப்பியர் ஆகுது. ஆஹா ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஐ லிக்ட் இட் ஆஃப், அதை அப்படியே நான் லிக் பண்ணுறேன். எனக்கு I turned the can and banged the opposite side of the top against the hook to make another hole. I worked like a fiend. I made a larger hole. ஸோ ஒரு ட்ராப் தண்ணி பட்டதும் ரொம்ப வெறியாகி, தண்ணி தாகம் வெறியாகி என்ன ஆகுது அப்படின்னா பேய் மாதிரி அதை என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணோம் அப்படின்ட்டு வேலை செய்கிறேன். அதே மாதிரி பெரிய ஹோல் ஒன்றதில் வந்துடுது. ஐ சேட் பேக் ஆன் த கனலில் உட்காந்துட்டு ஐ ஹெல்ட் த கேன் அப் டு மை ஃபேஸ், என் ஃபேஸ்க்கு நேராக பிடிச்சிட்டு ஐ ஓப்பன் மை மவுத், ஐ டில்டட் த கேன், அப்படியே நேராக வாய்க்கு நேராக பிடிச்சிட்டு குடிக்கிறேன். மை ஃபீலிங்ஸ் கேன் பெர்ஹாப்ஸ் பி இமேஜின், பட் தே கேன் ஹார்ட்லி பி டிஸ்கிரைப்ட். டு த gurgling beat of my greedy throat, pure, delicious, beautiful crystalline water flowed into my system. ஸோ இந்த உணர்வை என்னால் இமேஜின் பண்ண முடியுது, ஆனால் என்னால் வார்த்தையால் விவரிக்க முடியல. அந்த மாதிரியான ஒரு இது
நல்ல தாகத்தோடு இருக்கும்போது தண்ணி குடிப்போம் இல்லையா, அப்போ வர அந்த ஒரு ஃபீலை வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது நம்மளால், அந்த மாதிரி உள்ளது தான். ஸோ அந்த அந்த க்ரீடி த்ராட் இருக்கு இல்லையா, அதில் நல்ல பியூரான நல்லா டெலிஷியஸான நல்ல டேஸ்டான அந்த தண்ணி அப்படியே கிறிஸ்டலின் வாட்டர் உள்ளே போகிறது அப்படியே அவ்வளோ இதாக இருக்கான். லிக்விட் லைஃப் இட் வாஸ், இதுதான் லிக்விட் லைஃப், இதுதான் லைஃப். ஐ ட்ரைன்ட் தட் கோல்டன் கப் டு த வெரி லாஸ்ட் ட்ராப். கரெக்ட், அதாவது கடைசி ட்ராப் வரைக்கும் குடிச்சிட்டேன். சக்கிங் அட் த ஹோல் டு கேட்ச் எனி ரிமைனிங் மாய்ச்சர். அதுலேருந்து ஒன்றுமே இல்லை, உறிஞ்சி எடுத்துட்டேன். ஐ வெண்ட், அப்பா, ஒரு கேன் 500 ml குடித்ததுக்கப்புறம் எனக்கு அப்படியே ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஐ வெண்ட், அப்படியே நிறைய ஒரு திருப்தியான சவுண்டு. டாஸ்ட் த கேன் ஓவர்போர்ட் அண்ட் காட் another one. I opened it the way I had the first and its contents vanished just as quickly. That can sailed overboard too, and I opened the next one, which shortly also ended up in the ocean. Another can was dispatched. I drank 4 cans, 2 liters of that most exquisite of nectars before I stopped. அடுத்து ஒரு கேன் முடிச்சதும் அடுத்தது சொல்ல 4 கேன் குடிச்சிட்டேன். அதாவது தேவாமிர்தம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல. You might think such a fast intake of water after prolonged thirst might upset my system. நீங்கள் நினைக்கலாம், ரொம்ப தாகத்துக்கு அப்புறம் இவ்வளோ தண்ணி 2 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கே, வந்து உன்னுடைய ஸ்டொமக் சிஸ்டம் வந்து அப்செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான்சென்ஸ். ஐ நெவர் ஃபெல்ட் பெட்டர் இன் மை லைஃப். வை ஃபீல் மை ப்ரோ? My forehead was wet with fresh, clean, refreshing perspiration. Everything in me, right down to the pores of my skin, was expressing joy. ஐயோ, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெட்டராக என் லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. அப்படி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா என்னுடைய நெத்தியை பாருங்கள், என்னோடய ஃபோர்ஹெட், என்னுடைய ஐப்ரோ எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, நான் என்னுடைய பாடியை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுது. ஏன்னா தண்ணி குடித்ததுக்கப்புறம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய ஸ்கின்னெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷத்தை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு. A sense of well-being quickly overcame me. My mouth became moist and soft. இப்போ வந்து என்னுடைய நார்மல் ஆகிட்டேன். என்னுடைய மவுத்லாம் வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. ஐ ஃபர்காட் அபவுட் த பேக் ஆஃப் மை த்ரோட். அதுக்கப்புறம் வந்து என்னோடய த்ரோட்டில் இருந்த அந்த இதெல்லாம் வந்து மறந்து போச்சு. மை ஸ்கின் ரிலாக்ஸ் ஆகிட்டு. மை ஜாயின்ட்ஸ் மூவ்ட் வித் கிரேட்டர் ஈஸ். இப்போ நல்லா என்னால் அசைய முடியுது. மை ஹார்ட் பிகன் டு பீட் லைக் அ மெர்ரி ட்ரம் அண்ட் blood started flowing through my veins like cars from the wedding party honking their way through town. அதாவது கல்யாண ஊர்வலத்தில் அந்த அலங்கரிக்கப்பட்ட காரு எவ்வளோ சந்தோஷமாக அந்த ட்ரம்லாம் வச்சுட்டு வாசிட்டு போவாங்களோ அந்த மாதிரி என்னுடைய நரம்புகளில் என்னுடைய பிளட்டு வந்து அப்படியே பாயுது. அதாவது அந்த அளவுக்கு சந்தோஷமாக வந்து பிளட் சர்க்குலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரென்த் அண்ட் சப்ளினஸ் கேம் பேக் டு மை மசில்ஸ். திரும்பவும் எனக்கு ஸ்ட்ரென்த்து கிடச்சிருச்சு அப்படின்னு. My head became clearer. Truly, I was coming back to life from the dead. It was glorious. I tell you, to be drunk on alcohol is disgraceful, but to be drunk on water is noble and ecstatic, basket and bliss and plenitude for several minutes. அதாவது ரொம்ப அந்த மாதிரியான ஒரு லைஃப் வந்து நான் எங்கே சாக போகிற நிலமையில் இருந்தேன். அதுலேருந்து திரும்பி நான் வந்திருக்கேன் இல்லையா, இது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு திடீர்னு ஒரு சந்தோஷம், திடீர்னு ஒரு விடுதலை, ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஐ ஹேட் வாட்டர் ரேஷன்ஸ் டு லாஸ்ட் மீ 124 days. ஸோ எனக்கு வந்து 124 நாளும் என்ன கிடச்சிது, தண்ணி கிடச்சிது. Never had simple arithmetic brought such a smile to my face. It was Richard Parker who calmed me down. It is the irony of this story that one who scared me witless to start with us, the very same who brought me peace, purpose, I dare say even wholeness, I had to tame him. It was at that moment that I realized this necessity.
ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஐரணி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, நான் எந்த ஒரு விஷயத்துக்குனால நம்ம பயப்படுறோமோ, அந்த விஷயம் தான் நம்மள தெளிவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுமாரி ரிச்சர்ட் பார்க்கர பார்த்து தான் நான் பயந்தேன். ஆனா, அதுதான் எனக்கு வந்து என்னன்னா, ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் என்ன பண்ணோம், அவனுக்கு பயப்படக்கூடாது. அவன ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் ரியலைஸ் பண்ணேன். இட் வாஸ் நாட் எ கொஸ்டின் ஆஃப் ஹிம் ஆர் மீ. பட் ஆஃப் ஹிம் அண்ட் மீ. பட் வி வேர் லிட்ரலி அண்ட் ஃபிகரேட்டிவ்லி இன் த சேம் போட். 2 பேருமே ஒரே போட்டில் தான் இருக்கோம். 2 பேருமே ஒரே சிச்சுவேஷனில் தான் இருக்கோம். வி வுட் லிவ் ஆர் வி வுட் டை. ஒன்று 2 பேரும் சாகணும் இல்லை வாழணும் டுகெதர். He might be killed in an accident or he would die shortly of natural causes. ஒன்று ஆக்சிடெண்ட்டில் சாகணும் அவன், இல்லைன்னா நேச்சுரலாக சாகணும். பட் இட் பி ஃபூலிஷ் டு கவுண்ட் ஆன் சச் அன் ஈவென்ச்சுவலிட்டி. பட் அது வந்து சாத்தியம் இப்படியே இருந்தால் சாத்தியம் இல்லை. மோர் லைக்லி த worst would happen. The simple passage of time in which his animal toughness would easily outlast my human frailty. ஸோ நான் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, அந்த ஹியூமன் ஃப்ரெண்ட் நான் உன்னை வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டால் மட்டும்தான் அது வந்து நடக்கும் அப்படின்ட்டு. ஒன்லி இஃப் ஐ டேம்ட் ஹிம் குட் ஐ பாசிபிளி ட்ரிக் ஹிம் டு டையிங் ஃபர்ஸ்ட். அவன் முதல்ல சாகணும்னா ஃபஸ்ட்டு அவன்கிட்ட நான் அப்படின்னா நல்லா ஃப்ரெண்ட் ஆகணும். அப்போ தான் அவன் வந்து சீக்கிரம் செத்துருவான். இஃப் வி ஹேட் டு கம் டு தட் சாரி பிஸ்னஸ் பட் நோ மோர் பட் தட்ஸ் மோர் டு இட். ஏன் அப்படின்னாக்கா, ஃப்ரெண்ட் ஆகிட்ட அப்படின்னாக்கா அந்த என்ன நார்மலாக நிறைய நம்ம இதில் வந்து நான் ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய இதில் பார்த்துருப்போம்ல, நம்ம வளர்க்குற பெட்டு என்ன பண்ணும், நமக்காக உயிர் கொடுக்கும்ல, அந்த ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. I will come clean. I will tell you a secret. A part of me was glad about Richard Parker. உங்கள்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லவா? உண்மையிலே வந்து ரிச்சர்ட் பார்க்கர் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்ட்டு. A part of me did not want Richard Parker to die at all. எனக்கு வந்து என்ன இல்லை, ஒரு பக்கம் அவன் இருக்கக்கூடாது, நான் என்ன சேவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் இல்லை, அவன் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Because if he died, I would be left alone with despair, a foe even more formidable than a tiger. ஏன்னா கூட இருக்கிறது கூட பரவாயில்ல, ஆனால் அவன் இல்லை அப்படின்னாக்கா அப்போ நான் தனிமை ஆகிடுவேன். தனி ஆகிட்டேன்னா அந்த தனிமையை விட பெரிய கொடுமை இல்லை. அதனால வந்து அவன் சாக வேண்டாம்னு நினைக்கிறேன். இஃப் ஐ ஸ்டில் ஹேட் த வில் டு லிவ், இட் வாஸ் தேங்க்ஸ் டு ரிச்சர்ட் பார்க். நான் வந்து இன்னமும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன்னா அதுக்கு ரிச்சர்ட் பார்க்கருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஹீ கெப்ட் மீ ஃப்ரம் திங்கிங் டூ மச் அபவுட் மை ஃபேமிலி அண்ட் மை ட்ராஜிக் சர்க்கம்ஸ்டன்ஸ். அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, என்னோடய ஃபேமிலியை பற்றியோ இல்லை என்னோடய லைஃப் பற்றியோ ரொம்ப நேரம் என்ன ஆகுது, என்னை வந்து யோசிக்க வச்சு அடுத்தது என்னென்னு என்னை யோசிக்க வச்சது ரிச்சர்ட் பார்க்கர். ரிச்சர்ட் பார்க்கர் இல்லைன்னா நான் யோசிச்சிருக்க மாட்டேன். ஹீ புஷ்ட் மீ டு கோ ஆன் லிவிங். நான் வாழ்கிறதுக்கு என்னை வந்து புஷ் பண்ணது அதுதான். ஐ ஹேட்டட் ஹிம் ஃபார் இட். yet at the same time I was grateful. இது வந்து நான் வெறுக்கிறேனே தவிர மற்றதெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கேன். உண்மையிலே அதுக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். I am grateful. It's the plain truth. உண்மையிலே இது உண்மை நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னு சொல்கிறேன். வித்தவுட் ரிச்சர்ட் பார்க்கர் இல்லைனா ஐ வுட் பி அலைவ் டுடே டு டெல் யூ மை ஸ்டோரி. ரிச்சர்ட் பார்க்கர் மட்டும் இல்லைன்னா இப்போ நான் என்னுடைய கதையை உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். ஐ லெஃப்ட் ரிச்சர்ட் பார்க்கர் இன் எ ஜங்கிள் அண்ட் வெயிட்டட் ஃபார் எ ஷிப். அப்புறம் அங்கே அப்படியே போயிட்டு ஒரு தீவுக்கிட்ட என்ன ஆகுதுன்னா, அப்படியே வந்து கரை ஒதுங்குது அந்த போட்டு. உடனே அந்த அங்கே இருக்கிற ஜங்கிளில் கொண்டு போயிட்டு ரிச்சர்ட் பார்க்கரை சென்ட் பண்ணி விடுறான். ஷிப்புக்காக யாராவது வருவாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறான். இட் பெயின்ட் மீ டு see the animal without even turning his head to have a lost glimpsனா லுக். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அது போனது கொஞ்சம் கூட என்னை திரும்பி பார்க்கவே இல்லை, அது பாட்டுக்கு போயிடுச்சு. அது கொஞ்சம் ஒரு பெயினாக இருக்குது எனக்கு. A ship did find me and I am now reunited with my family. அதுக்கப்புறம் ஒரு கப்பல் வந்தது, என்னை கண்டுபிடிச்சி என்னை அழைச்சிட்டு போயிட்டு நான் என்னோடய ஃபேமிலியோட ரீஜாயின் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதை இன்னொரு ஸ்டோரியாகவும் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த ஓரங்கட்டான் ஆரஞ்சு ஜூஸ் அவங்களெலாம் வந்து இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட கனெக்ட் பண்ணி, ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருந்துட்டாங்க, கடைசியில் இவன் மட்டும்தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அனிமல்ஸில் கேரக்டர்ஸ், ஹியூமன் பீயிங்ஸோட கேரக்டர்ஸையும் அதில் மிங்கிள் பண்ணியிருப்பாங்க. அது வந்து என்னன்னாக்கா, அந்த மூவியில் வர ஸ்டோரியில் தான் அவர் வந்து லாஸ்ட்டாக அந்த ஹீரோ சொல்கிற மாதிரி இருக்கும்.
ஹீரோ வந்து சொல்கிற மாதிரியும் அதை யான் மார்டல் கேட்டுட்டு அதை வந்து ஸ்டோரியாக 2 தான். ஒன்று அனிமல் ஸ்டோரி, இல்லை அப்படின்னாக்கா ஹியூமன் பீயிங். அதை வந்து யான் மார்டல் வாங்கி அதை என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா 2 அனிமல்ஸு ஹியூமன் பீயிங்ஸ் 2ம் கலந்து இருக்கிற மாதிரி ஸ்டோரி எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த மூவி பார்க்குறவே தெரியும். ஆக்சுவலி இந்த இதில் லைஃப் ஆஃப் பை அப்படின்னாக்கா ஒரு ஷிப்ரேக் நடக்குது ஓஷனில். அதில் ஒரு டைகரும் ஒரு பையனும் மாட்டிக்கிறாங்க. அவங்க வந்து நடுக்கடலில் மாட்டிக்கிறாங்க. அவங்க எப்படி தப்பிச்சு உயிர் பிழைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அது இந்த ஸ்டோரியே. வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நல்லா வந்து என்ன அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன ஜஸ்ட் என்னன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு ஈஸியாக வந்து மைண்டில் நிற்கும். அந்த ஸ்டோரி மைண்ட் மேப் மாதிரி மைண்டில் நிற்கும். ஸோ பேராகிராஃப் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா. தேங்க்யூ.